நமஸ்தே தோஸ்டன். இதயத்தை தொட்டு ஆன்மாவை எழுப்பும் கதைகளுக்கான உங்கள் சேனலான கியானி இன்ஷான் சேனலுக்கு மீண்டும் வருக. பாடங்கள், உணர்ச்சிகள் மற்றும் நமது கலாச்சாரத்தின் காலத்தால் அழியாத ஞானத்தால் நிரப்பப்பட்ட இந்தியாவின் இதயத்திலிருந்து கதைகளை உங்களுக்கு கொண்டு வருகிறது. இன்று பிருந்தாவன்பூரிலிருந்து ஒரு சக்திவாய்ந்த கதையான செயல்களின் எடைக்குள் நாம் மூழ்கிவிடுகிறோம். பேராசை, மீட்பு மற்றும் கர்மாவின் கட்டுப்பாடற்ற விதியின் கதை. விக்ரம் சேதியின் கெட்ட செயல்கள் அவரை மூழ்கடிக்குமா அல்லது கருணை அவரது பாதையை ஒளிரச் செய்யுமா? அந்த சந்தா பொத்தானை அழுத்தவும், இந்த பயணத்தை ஒன்றாக அவிழ்ப்போம். ஊக்கமளிக்கும் மேலும் கதைகளுக்கு லைக் செய்யவும், பகிரவும், மணி அடிக்கவும் மறக்காதீர்கள். யமுனையின் கரையில் அமைந்திருக்கும் பரபரப்பான நகரமான பிருந்தாவன்பூரில் விக்ரம் சேத்தி என்ற மனிதர் வசித்து வந்தார். அவரது கூர்மையான புத்திசாலித்தனம் மற்றும் கூர்மையான நாக்கிற்கு பெயர் பெற்ற விக்ரம், பட்டு மற்றும் மசாலா பொருட்களை வியாபாரம் செய்யும் ஒரு வளமான வணிகர். சந்தையின் மையத்தில் உள்ள அவரது கடை எப்போதும் வாடிக்கையாளர்களால் மட்டுமல்ல, அவரது தந்திரமான ஒப்பந்தங்களின் கதைகளாலும் நிரம்பியிருந்தது. ஆனாலும் அவரது வெற்றியின் ஒளியின் கீழ் ஒரு நிழல் இருந்தது. விக்ரமின் இதயம் பேராசையால் கடினப்படுத்தப்பட்டது, மேலும் அவரது செயல்கள் பெரும்பாலும் முரண்பாடுகளை விதைத்தன. விக்ரமின் நாட்கள் விடியற்காலையில் தொடங்கின. அவர் நெசவாளர்கள் மற்றும் வர்த்தகர்களுடன் பேரம் பேசி அவர்களின் உழைப்பிலிருந்து ஒவ்வொரு பைசாவையும் பிழிந்தார். வணிகம் என்பது போர் என்று அவர் சிரித்துக் கொண்டே கூறுவார். ஒரு போராடும் விவசாயிக்கு ஒரு மூட்டை குங்குமப்பூவுக்கு குறைந்த ஊதியம் அல்லது சந்தேகத்திற்கு இடமில்லாத மணப்பெண்களுக்கு அதிக விலைக்கு மங்கிய பட்டுப்புடவைகளை விற்றார். நேர்மையின்மைக்கான அவரது நற்பெயர் வளர்ந்தது, ஆனால் அவரது செல்வமும் வளர்ந்தது. நகர மக்கள் அவரது தவறான செயல்களைப் பற்றி கிசுகிசுத்தனர், ஆனால் யாரும் அவரை எதிர்கொள்ளத் துணியவில்லை. ஏனெனில் விக்ரமின் செல்வாக்கு உள்ளூர் பஞ்சாயத்தை அடைந்தது, அங்கு அவர் அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுத்து கண்களை மூடிக்கொண்டார். ஒரு கொளுத்தும் கோடையில் லட்சுமி என்ற இளம் விதவை தனது மகன் அர்ஜுனுடன் பிருந்தாவன்பூருக்கு வந்தார். வறட்சி தங்கள் வயல்களை பறித்த பிறகு ஒரு புதிய தொடக்கத்தை தேடி அவர்கள் தங்கள் கிராமத்தை விட்டு வெளியேறினர். நெசவில் திறமையான லட்சுமி தனது கையால் நெய்த சால்வைகளை விற்க நம்பிக்கையில் விக்ரமின் கடையை அணுகினார். அவளுடைய வேலைப்பாடு நேர்த்தியாக இருந்தது. சிவப்பு மற்றும் தங்க நிற நூல்கள் சூரியனுக்கு கீழே சுடர் போல நடனமாடுகின்றன. விக்ரமின் கண்கள் பிரகாசித்தன, போற்றுதலுடன் அல்ல, ஆனால் வாய்ப்புடன். இவை கண்ணியமானவை என்று அவர் அலட்சியமாக நடித்து கூறினார். நான் அவற்றை ஒவ்வொன்றும் 50 ரூபாய்க்கு வாங்குவேன். லட்சுமியின் முகம் வாடியது. ஒவ்வொரு சால்வையும் நெய்ய வாரங்கள் ஆனது. 50 ரூபாய் ஒரு வார அரிசியை வாங்காது. ஐயா, அவை குறைந்தது 200 மதிப்புடையவை என்று அவள் கெஞ்சினாள். விக்ரம் சிரித்தார். அவரது குரல் கத்தி போல வெட்டப்பட்டது. எடுத்துக்கொள் அல்லது விட்டுவிடு பெண்ணே. வேறு யாரும் அந்நியரிடமிருந்து வாங்க மாட்டார்கள். விரக்தியடைந்த லட்சுமி ஒப்புக்கொண்டார். அவள் படைப்புகளை ஒப்படைக்கும் போது அவள் இதயம் கனத்தது. வாரங்கள் கடந்தன. விக்ரம் லட்சுமியின் சால்வைகளை ஒவ்வொன்றும் 500 ரூபாய்க்கு விற்று லாபத்தை பறித்தார். தனது செயல்கள் துரதிர்ஷ்டத்தின் விதைகளை விதைப்பதை அறியாமல் தனது புத்திசாலித்தனத்தில் மகிழ்ந்தார். இதற்கிடையில் லட்சுமி அர்ஜுனுக்கு உணவளிக்க போராடினார். அவளுடைய கைகள் இரவும் பகலும் நெசவு செய்வதிலிருந்து கூர்மையாக இருந்தன. 10 வயது பிரகாசமான பையன் அர்ஜுன் தனது தாயின் மங்கலான புன்னகையை கவனித்தான். அம்மா, சேதி ஏன் உனக்கு இவ்வளவு குறைவாக சம்பளம் கொடுக்கிறார் என்று ஒரு மாலை நேரத்தில் அவன் குரல் நடுங்கியது. லட்சுமி பெருமூச்சு விட்டபடி தன் தலைமுடியை தடவினாள். சிலர் நன்மையை விட தங்கத்தை மதிக்கிறார்கள் பீட்டா. ஆனால் கர்மா கடிகாரங்களை நாம் நம்ப வேண்டும். மாதங்கள் வருடங்களாக மாறியதால் விக்ரமின் தவறான செயல்கள் பெருகின. அவர் சப்ளையர்களை ஏமாற்றினார், போட்டியாளர்களை அழிக்க வதந்திகளை பரப்பினார். மேலும் வருடாந்திர கிருஷ்ண ஜன்மாஷ்டமி விழாவின் போது தனது கடைக்கு ஒரு முக்கிய இடத்தை பெற ஒரு பூசாரிக்கு லஞ்சம் கொடுத்தார். நகரத்தின் பெரியவர்கள் தலையை ஆட்டினர். விக்ரம் ஒரு ஆபத்தான பாதையில் செல்கிறார். தெய்வங்கள் அனைத்தையும் பார்க்கின்றன. ஆனால் விக்ரம் ஏளனம் செய்தார். செல்வம் தன்னை விதியிலிருந்து பாதுகாக்கும் என்று நம்பினார். ஒரு மழைக்காலத்தில் யமுனை பெருக்கெடுத்து ஓடியது. அதன் நீர் சீற்றத்துடன் கலங்கியது. பிருந்தாவன்பூரின் தெருக்கள் ஆறுகளாக மாறியது. மேலும் ஒரு விவசாயியிடமிருந்து மோசடி செய்த தாழ்வான நிலத்தில் கட்டப்பட்ட விக்ரமின் கடை வெள்ளத்தில் மூழ்கியது. பட்டுத் துணிகள் குப்பைகள் போல மிதந்தன மற்றும் மசாலா பைகள் சேற்று வெள்ளத்தில் கரைந்தன. விக்ரம் கடவுள்களை சபித்து அழுதார், ஆனால் நகர மக்கள் அதை வித்தியாசமாக கண்டனர். 6 பேராசையை கழுவுகிறது என்று ஒரு வயதான பெண் முணுமுணுத்தாள். அவளுடைய வார்த்தைகள் காற்றில் பரவின. மனம் தளராமல் விக்ரம் மீண்டும் கட்டியெழுப்பினான். கடன் கொடுப்பவர்களிடமிருந்து பெருமளவில் கடன் வாங்கினான். அவன் தன் இழப்புகளை மீட்பதாக சபதம் செய்தான். மற்றவர்களை சுரண்டுவதற்கான முயற்சிகளை இரட்டிப்பாக்கினான்.
லட்சுமியை அவள் வேகமாக நெசவு செய்ய வேண்டும் அல்லது தன் ஆதரவை இழக்க நேரிடும் என்று கோரி மீண்டும் லட்சுமியை குறிவைத்தான். நான் உன்னிடமிருந்து வாங்கினால் நீ அதிர்ஷ்டசாலி என்று அவன் ஏளனமாக சொன்னான். இப்போது அதிக வேலையால் பலவீனமாக இருந்த லட்சுமி அமைதியாக தலையசைத்தாள். அவளுடைய மனம் மங்கிப்போனது. இருப்பினும் அர்ஜுன் கோபத்தால் எரிந்தான். நான் அவனை பணம் கொடுக்கச் சொல்வேன் அம்மா என்று அவன் கிசுகிசுத்தான். ஆனால் லட்சுமி அவனை நெருங்கி பிடித்தான். பழிவாங்குதல் என்பது அதன் எஜமானரை எரிக்கும் நெருப்பு. அர்ஜுன் கர்மா அதன் வேலையை செய்யட்டும். அடுத்த ஜன்மாஷ்டமி பண்டிகையின் போது திருப்புமுனை வந்தது. பிருந்தாவன்பூர் பக்தியால் உயிர்ப்புடன் இருந்தது. தெருக்கள் ரங்கோலிகளால் அலங்கரிக்கப்பட்டன. கோயில்கள் பஜனைகளால் எதிரொலித்தன. விக்ரம் எப்போதும் போல சிறந்த கடையை பிடித்திருந்தான். அவனது பட்டுப்புடவைகள் மயிலின் வால் போல காட்சியளித்தன. அவரது கடையில் யாத்ரீகர்கள் திரண்டனர். ஆனால் அவர்களில் ஒரு புதிய முகம் இருந்தது. தேவ் என்ற இளைஞன், ஆன்மாவை துளைப்பது போல் கண்கள் கொண்ட அலைந்து திரிந்த கலைஞர். தேவ் எளிமையான ஆடைகளை அணிந்திருந்தார். ஆனால் அவரது இருப்பு கவனத்தை ஈர்த்தது. அவர் ஒரு சொல்லப்படாத அதிகாரத்தை ஏந்தியிருப்பது போல. தேவ் விக்ரமின் கடையில் சால்வையை ஆராய்ந்து கொண்டே இருந்தார். நல்ல வேலைப்பாடு என்று அவர் கூறினார். அவரது குரல் அமைதியானது. இதை யார் நெய்தது? விற்பனையை உணர்ந்த விக்ரம் சீராக பொய் சொன்னார். என்னால் பயிற்சி பெற்ற எனது சிறந்த கைவினைஞர்கள். தேவ் லேசாக சிரித்தார். அவரது பார்வை அமைதியற்றது. உண்மை ஒரு உடையக்கூடிய நூல் வணிகரே. நீங்கள் அதை எப்படி சுழற்றுகிறீர்கள் என்பதில் கவனமாக இருங்கள். விக்ரம் முறுமுறுத்தார். ஆனால் எதுவும் சொல்லவில்லை. ஒரு பணக்கார வாடிக்கையாளர் தங்க நாணயங்களை அசைப்பதை பார்த்து திசை திருப்பப்பட்டார். அன்றிரவு திருவிழா உச்சத்தை எட்டியபோது ஒரு விசித்திரமான நிகழ்வு வெளிப்பட்டது. பொருட்களால் குவிக்கப்பட்ட விக்ரமின் கடையில் தீப்பிடித்தது. அது எப்படி தொடங்கியது என்று யாருக்கும் தெரியாது. ஒரு தவறான தியா ஒருவேளை, அல்லது ஒரு பட்டாசு வெடித்த தீப்பொறி. ஆனால் தீப்பிழம்புகள் சில நிமிடங்களில் அவரது சரக்குகளை விழுங்கின. விக்ரம் உறைந்து நின்று தனது பேரரசு சாம்பலாக மாறுவதை பார்த்து கொண்டிருந்தார். கூட்டம் மூச்சு திணறி தெய்வங்கள் பேசிவிட்டார்கள் என்ற கிசுகிசு பரவியது. அருகில் நின்ற தேவ் விக்ரமின் கண்களை சந்தித்தார். ஆனால் எதுவும் சொல்லவில்லை. அவரது முகபாவனை படிக்க முடியவில்லை. தீ விக்ரமின் வீழ்ச்சியின் தொடக்கத்தை குறித்தது. பலவீனத்தை உணர்ந்த அவரது கடன் வழங்குனர்கள் திருப்பிச் செலுத்துமாறு கோரினர். வாடிக்கையாளர்கள் அவரது சாபத்தால் மயங்கி மறைந்து போனார்கள். விக்ரமின் பேராசை கிருஷ்ணரை கோபப்படுத்தியதாக வதந்திகள் பரவின. அவருடைய கோயில் நகரத்தையே அலட்சியப்படுத்தியது. விரக்தியடைந்த விக்ரம் தான் ஒரு காலத்தில் லஞ்சம் கொடுத்த பூசாரியை தேடி கடவுள்களை திருப்திப்படுத்த ஒரு சடங்குக்காக கெஞ்சினார். இப்போது எச்சரிக்கையாக இருந்த பூசாரி மறுத்துவிட்டார். சேத்தி, மன்னிப்பை வாங்க முடியாது. உங்கள் செயல்களின் பாரத்தை எதிர்கொள்ளுங்கள். விக்ரமின் உடல்நிலை மோசமடையத் தொடங்கியது. யமுனையின் இருண்ட நீரில் மூழ்குவது போன்ற கனவுகளால் அவரது இரவுகள் வேட்டையாடப்பட்டன. ஒரு காலத்தில் அவரது பிரம்மாண்டமான வீடு அமைதியாகிவிட்டது. அவரது குடும்பத்தினர் அவரது கெட்ட பெயரிலிருந்து தங்களை விலக்கிக் கொண்டனர். ஒரு மாலை அவர் தனியாக அமர்ந்திருந்தபோது லட்சுமி அவரது வாசலில் தோன்றினார். அவள் கவனத்துடன் நெய்யப்பட்ட ஒரு எளிய சால்வையை ஏந்தியிருந்தாள். உனக்காக, அவள் மெதுவாக சொன்னாள். அது உனக்கு அமைதியை தரட்டும். விக்ரம் முறைத்து பார்த்தான். அவமானம் அவன் இதயத்தில் வெள்ளத்தில் மூழ்கியது. ஏன்? அவன் கூச்சலிட்டான். நான் செய்த எல்லாவற்றிற்கும் பிறகு? லட்சுமியின் கண்கள் கனிவானவை ஆனால் உறுதியானவை. ஏனென்றால் கருணைதான் வலியின் சுழற்சியை உடைக்க ஒரே வழி. அவளுடைய வார்த்தைகள் விக்ரமை மின்னல் போல் தாக்கியது. முதல் முறையாக தான் தவறு செய்தவர்களின் முகங்களை விவசாயிகள், நெசவாளர்கள், போட்டியாளர்கள் மற்றும் லட்சுமி பார்த்தார். கண்ணீர் வழிய அவர் முழங்காலில் விழுந்தார். என்னை மன்னியுங்கள் என்று அவர் கிசுகிசுத்தார். ஆனால் லட்சுமி போய்விட்டாள். அவளுடைய சால்வை அவரது தோள்களில் குற்ற உணர்ச்சியின் போர்வை போல படர்ந்திருந்தது. மறுநாள் காலை விக்ரம் சந்தைக்கு நடந்தான். ஒரு மாறிய மனிதன். அவன் ஏமாற்றியவர்களைத் தேடி தன்னிடம் இருந்த சிறிய தொகையை, பணம், மன்னிப்பு, தனது கடையை கூட வழங்கினான். சிலர் அவரை மன்னித்தனர். மற்றவர்கள் திரும்பிச் சென்றனர். அவர்களின் காயங்கள் மிகவும் ஆழமாக இருந்தன. லட்சுமி அவனது மன்னிப்பை ஏற்றுக்கொண்டான். ஆனால் எதையும் கேட்கவில்லை. அவளுடைய கண்ணியம் அசைக்கப்படவில்லை. இப்போது இளைஞனாக இருக்கும் அர்ஜுன் சந்தேகத்துடன் பார்த்தான். ஆனால் சேத்தி, உன் மாற்றத்தை நிரூபி. வார்த்தைகள் மலிவானவை என்றார். விக்ரம் தனது மீதமுள்ள ஆண்டுகளை நம்பிக்கையை மீண்டும் கட்டியெழுப்புவதில் கழித்தான். அவர் ஒரு காலத்தில் சுரண்டப்பட்ட அதே விவசாயிகளுக்கு சாக்குகளை சுமந்து ஒரு தொழிலாளியாக வேலை செய்தார். அனாதைகளுக்கு நெசவு கற்றுக் கொடுத்தார். லட்சுமியின் சால்வைகளிலிருந்து கற்றுக்கொண்ட திறன்களை பகிர்ந்து கொண்டார். முதலில் எச்சரிக்கையாக இருந்த நகர மக்கள் அவரது நேர்மையைக் கண்டு மென்மையாக்கத் தொடங்கினர்.
இருப்பினும் சில வடுக்கள் ஒருபோதும் ஆறாது என்பதை விக்ரம் அறிந்திருந்தார். மேலும் அவர் அந்த உண்மையை அமைதியாக இதயத்தில் ஒரு கல்லைப் போல சுமந்தார். ஒரு குளிர்கால மாலையில் ஒரு முழு நிலவின் கீழ் யமுனை மின்னும்போது விக்ரம் அதன் கரையில் அமர்ந்தார். லட்சுமி அவருக்கு கொடுத்த சால்வை அவரை சுற்றி இறுக்கமாகச் சுற்றி கொண்டது. மர்மமான கலைஞர் தேவ் காலத்தால் மாறாமல் அவருக்கு அருகில் தோன்றினார். நீ கடினமான பாதையில் நடந்து வந்தாய் விக்ரம் என்று அவர் கூறினார். இப்போது உனக்கு புரிகிறதா? விக்ரம் தலையசைத்தார். அவரது குரல் நிலையானது. கெட்ட செயல்கள் கசப்பான பழங்களை தருகின்றன. நான் பேராசையை விதைத்து அழிவை அறுவடை செய்தேன். ஆனால் கருணை, அது சுயத்திற்கு அப்பால் வளரும் ஒரு விதை. தேவ் சிரித்தார். அவரது வடிவம் தண்ணீரில் நிலவொளி போல மின்னியது. தெய்வங்கள் தண்டிக்கவில்லை விக்ரம், அவை பிரதிபலிக்கின்றன. உங்கள் செயல்கள் உங்கள் விதியை வடிவமைக்கின்றன. அதனுடன் அவர் மறைந்துவிட்டார். விக்ரமை நதியின் பாடலுடன் தனியாக விட்டுவிட்டார். சிலர் தேவ் ஒரு முனிவர் என்றும் மற்றவர்கள் கிருஷ்ணரின் வெளிப்பாடு என்றும் கூறுகிறார்கள். ஆனால் பிருந்தாவனபுரம் அவரை மீண்டும் பார்க்கவில்லை. விக்ரம் சில ஆண்டுகளுக்குப் பிறகு இறந்தார். பணக்காரர் அல்ல, ஆனால் நிம்மதியாக. அவரது கதை பிருந்தாவன்பூரில் ஒரு உவமையாக மாறியது. ஆலமரங்களின் கீழ் குழந்தைகளுக்குச் சொல்லப்பட்டது. தீய செயல்களின் எடையை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள் என்று பெரியவர்கள் கூறுவார்கள். ஏனென்றால் அவை பருவமழை போல திரும்பும். ஆனால் நன்மையும் வெளிப்புறமாக அலைகள் வீசி உடைந்ததை குணப்படுத்துகிறது. லட்சுமியும் அர்ஜுனும் செழித்து வளர்ந்தனர். அவர்களின் நெசவுத் தொழில் நேர்மையான வேலையின் மூலம் செழித்தது. இப்போது ஒரு தந்தையான அர்ஜுன் தனது தாய் வாழ்ந்த பாடத்தை தனது குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுத்தார். கர்மா பொறுமையானது, ஆனால் அது ஒருபோதும் மறக்காது. எனவே பிருந்தாவன்பூர் தொடர்ந்தது. அதன் இதயம் யமுனையின் தாளத்திற்கு ஏற்ப துடித்தது. அங்கு ஒவ்வொரு செயலும் நல்லது அல்லது கெட்டது காலப்போக்கில் அதன் எதிரொலியை கண்டறிந்தது. இன்றைய கதைக்கு அவ்வளவுதான். டோஸ்டன் கியானி இன்சானை பற்றியது. செயல்களின் எடை ஒவ்வொரு செயலும் நல்லது அல்லது கெட்டது நம் விதியை வடிவமைக்கிறது என்பதை நமக்கு நினைவூட்டுகிறது. விக்ரமின் பயணம் பற்றி நீங்கள் என்ன நினைத்தீர்கள்? கீழே உள்ள கருத்துகளில் உங்கள் எண்ணங்களை இடுங்கள், விவாதிப்போம். இந்த கதை உங்கள் மனதை தொட்டிருந்தால் அதற்கு ஒரு பெரிய பாராட்டுக்களை தெரிவியுங்கள். உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். மேலும் எங்கள் கியானி இன்சான் குடும்பத்துடன் சேர பெல் ஐகானுடன் கூடிய சந்தா பொத்தானை அழுத்தவும். அடுத்த முறை வரை கருணையை பரப்பிக்கொண்டே இருங்கள், ஏனென்றால் கர்மா எப்போதும் பார்த்து கொண்டிருக்கும். நமஸ்தே.